அண்ணாமலை தனி கட்சி துவங்க போகிறார். அண்ணாமலை, விஜய், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம். எடப்பாடி தான் என்ன நினைத்தாரோ அதை சாதிச்சிட்டாரா? ஒரே இரவில் ஓவர் த போன் மிரட்டி எடப்பாடி பழனிசாமியை டெல்லி வரவழைத்த அமித்ஷாவால் ஒரே நாளில் உட்கார்ந்து பேசி நீ ஓ பன்னீர்செல்வத்தோடும் டிடிவி தினகரனோடும் கரம் கோர்க்க வேண்டும்னு சொல்ல முடியாதா? அங்கதானே எடப்பாடியோட ஆளுமை இருக்கு. என்ன சார் எடப்பாடிக்கு ஆளுமை? டேட் பிக்ஸ் பண்ற அளவுக்கு செங்கோடையனுக்கு துணிச்சல் வந்துச்சா? செங்கோடையன் தனித்து இயங்குகிறாரா? மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணும்னு நினைச்சாலாம் மாமியா. அந்த கதை தான் இவர் கதை. 18% வாக்கு வங்கிகளை பாஜக வச்சிருந்தா இன்னைக்கு அதிமுகவை ஒரே நாளில் தூக்கி சொருகி இருப்பாங்க சார். திமுகவினுடைய அலுவலகம் அண்ணா அறிவாலயத்துக்கு தினந்தோறும் கட்சிகளினுடைய படையெடுப்பு சார், தினந்தோறும் நடக்குது சார். புதிய புதிய கட்சிகள் வலிமையா இருக்கு. திமுக தான் வலிமையா இருக்கு, திமுக தான் தொடர் வெற்றிகளை அடைய போகுது அப்படின்ற பார்வை ஜனநாயகத்துக்கு நல்லதா இருக்கு. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி உங்களை நேரில் சந்திக்கிறதுல. ரொம்ப நீண்ட காலமாக ஆன்லைனில் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்குறீங்க. இப்போ நேரில் பார்க்கறதுல மகிழ்ச்சி. பாஜகவோட உயர்மட்ட குழு மீட்டிங் டெல்லியில் அமித்ஷா கூட நடந்திருக்கு. இல்லை தமிழ்நாட்டு பாஜகவை சேர்ந்த தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பேசுபொருள் என்னன்னா, அண்ணாமலை அந்த கூட்டத்தில் கலந்துக்கல அப்படின்றது. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது ஓபிஎஸ் பாஜக கூட்டணி கொண்டு வர்றது, டிடிவி தினகரனை பாஜக கூட்டணி கொண்டு வர்றதுன்ற ஒரு முக்கியமான ரோலை அண்ணாமலை பண்ணாரு. இப்போ ஓபிஎஸ் வெளியேறிட்டாரு, டிடிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியேறன்னு அறிவிச்சிட்டாரு. அண்ணாமலையும் அங்கே ஒரு ஆப்சன்ஸை மெயின்டைன் பண்ணுறாரு. பாஜகவிலேயே அண்ணாமலை பாஜக ஒன்று இருக்கா அப்படின்னு பேசப்படுது. இல்லை வேற புது கட்சி ஏதாவது தொடங்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கா அப்படின்லாம் பேசப்படுது. ஆனால் சமீபமாக நிர்மலா சீதாராமன் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் கூட அண்ணாமலை கலந்துக்கிட்டு பேசினார். இந்த பாஜக கூட்டணி இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு இடையில அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூட 5ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியல் கூட்டணி கணக்குகள் எப்படி பார்க்குறீங்க? அண்மையிலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் இருந்துதான் இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருப்பதாக நான் அறிகிறேன். அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்டத்திலே பங்கேற்ற போது வெளிப்படையாகவே நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தனிபெரும் தலைவராக உருவெடுப்பதற்காக முயற்சி எடுப்பதாக ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்கப்படுகிறது. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திசைவழி பயணத்தை வேறு ஒரு இடத்துக்கு இட்டுச் செல்வதாக நாங்கள் கருதுகிறோம் என்கிற அடிப்படையில் கண்டித்து பேசியதாகத்தான் செய்திகள். பூத் கமிட்டிக்கு உண்டான பொறுப்பாளர்கள், மாநில துணைத் தலைவர், மாநில செயலாளர் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட அந்த கூட்டம் நட்சத்திர விடுதியிலே நடந்தது. அந்த கூட்டத்திலே வெளிப்படையாகவே பேசிய போது அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது என்று பல கட்டங்கள் பேசப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அண்ணாமலை தனி கட்சி துவங்க போகிறார், அந்த தனி கட்சியோடு சேர்த்து டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் எல்லாம் இணைகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை நேற்றைக்கு மிக முக்கியமான நண்பர் ஒருவர் என்னிடத்திலே பேசுகிற போது சொன்னார். குறிப்பாக இதிலிருந்து என்ன செய்தி என்று சொன்னால், நேற்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை பேசுகிறார். பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்தவர் நீங்கள், எடப்பாடி பழனிசாமியை தற்கூரி என்று சொன்னீர்கள். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்று நீங்கள் பேசுகிறீர்கள். அன்றைய கருத்துக்கும் இன்றைய கருத்துக்கும் முரண்பாடு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அண்ணாமலை என்ன சொல்லி இருக்கணும் நியாயமாக? இல்லைங்க, கட்சியினுடைய முடிவை நான் ஏற்கிறேன், அதனால் கட்சியை விட நான் பெரியவன் அல்ல என்று பேசி இருக்க வேண்டும். ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் பேசியது அப்போது, இப்போது மோடிஜி அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார், எனவே மோடிஜியினுடைய முடிவு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவு, நான் சாதாரண தொண்டன் என்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர் கருத்தில் மாற்றம் இல்லை என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் என்றுதான் பொருள். நான் அன்றைக்கு பேசியது இன்றைக்கு கட்சி எடுத்த முடிவுக்கு பிறகு என்னுடைய முடிவை விட கட்சியினுடைய முடிவு என்று பெரிது என்றுதான் சொல்லி இருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியே தற்கொலைன்னு சொன்னது உண்மைதான், ஆனா இன்னைக்கு கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கு, அதனால நான் நிக்கிறேன்னு சொல்ல வராருங்க. அப்படியும் சொல்லல அவரு.
மோடிஜி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார், நான் ஒரு சாதாரண தொண்டன் என்கிறார். நீங்கள் என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, மோடி எடுத்திருக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று கூட அவர் சொல்லல. அவர் தலைவர் முடிவு எடுத்தாரு, நான் தொண்டன், என்ன பண்ண முடியும்னு கேட்கிறார். ஆனா ஏன் முடிவுல மாற்றம் இல்லைன்றார். இல்ல மாற்றம் தானே முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி இருப்பாரு, முதலமைச்சர் ஆவாருன்னு அண்ணாமலை பேசுறாரு. ஆனா அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்புல அதை சொல்லலையே. பத்திரிகையாளர் சந்திப்புல அதை முன்னாடியே சொல்லிட்டாரு. இல்ல பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் அதைத்தானே சொல்லியிருக்கணும். அமித்ஷா முன்னாடி சொன்னது நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு முந்தைய கூட்டம். நிர்மலா சீதாராமன் அம்மையார் பங்கேற்ற கூட்டத்துக்கு பிறகாகத்தான் இந்த அரசியல் மாற்றங்கள் நிகழப்போவதாக செய்திகள். அண்ணாமலை தனி கட்சி தொடங்குறாரு, இப்ப டிடிவி தினகரன் வெளியில வராரு, டிடிவி தினகரனை உள்ள கொண்டு போனது அண்ணாமலை தான், ஓபிஎஸ் உள்ள கொண்டு போனது அண்ணாமலை தான் அப்படின்றதெல்லாம் நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து போவதற்கு முன்பாக, வந்து போனதற்கு பின்பாக அவரிடத்துல இருக்கிற மாற்றம் தான் நேற்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசிய செய்தி. எனவே அண்ணாமலை ஒரு கட்சி துவங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி விட்டார். நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்துட்டார்ல சார். வந்ததற்கு பிறகு நயினார் நாகேந்திரனுக்கு கட்டுப்பட்டு தானே அண்ணாமலை செயல்படணும். ஒரு மேடை ஏறினால் அமித்ஷாவுக்கு இருக்கிற வரவேற்பை விட அண்ணாமலைக்கு கூடுதல் வரவேற்பு இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அண்ணாமலையே உருவாக்கி கொள்கிறார். அண்ணாமலை கையில இல்லையே, அது கட்சி நிர்வாகிகள் கையில இருக்கு. நீங்க எப்படின்னா, என்னதான் உங்களுக்கு செல்வாக்கு இருந்தாலும் கட்சியினுடைய பாலிசி என்ன சார், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்ன, இங்க லீடர்ஸ் உருவாக்கப்படுறாங்க. அந்த லீடர்ஸை எப்ப வேண்டுமானாலும் டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். அது ஒரு சிட்டி ரோபோ மாதிரி, நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும் பாஜகவினுடைய செட்டப்பை. அத்வானி எங்க இருந்தாரு, வெங்கைய நாயுடு எங்க இருந்தாரு, இன்னைக்கு அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் யாரா இருக்காங்க? இன்னைக்கு திடீர்னு புதிய ஆட்கள் வர்றாங்க. நாளைக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இதே நிலைமை வரும். ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை சித்தாந்தம் பெரிது, தனிநபர் பெரிதல்ல. அப்போ அண்ணாமலை தனி மனிதர் தான் பெரிது. இன்னமும் அண்ணாமலை ஆர்மி இயங்கிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலைக்காக ஒரு ஐடி விங் செயல்படுது. அண்ணாமலைக்காக கூட்டம் திரட்டுவதற்கு சிலர் வேலை செய்கிறார்கள். அண்ணாமலையினுடைய பெயரை சொன்னால் ஆரவாரம் எழுப்ப வேண்டும் என்பது அண்ணாமலையோட பாசிட்டிவ் சைடு தானே. அப்ப இல்ல பாசிட்டிவ் சைடு கட்சி விரும்பாது இல்ல, அத கட்சியினுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்குல்ல. கட்சி என்ன நினைக்குது, நயினார் நாகேந்திரன் நாளைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் தலைவர்னு சொன்னா அவருக்கு கீழே நீ செயல்படணும். ஆனா நான் அண்ணாமலை, எனக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு காட்டுறது. அதான் நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொல்றாங்க, கட்சி உங்களை விட பெரிது, நீங்க கட்சியை விட பெரிதுன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்கன்ற அந்த கண்டித்து பேசிய செய்தி இருக்குல்ல, அது அதனுடைய சாராம்சம் தான். அப்போ அண்ணாமலை ஒரு அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராகிறார். அதற்கு எல்லா வகையிலும் பாதை சமைக்கிறாருங்கிறது தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய முதல் அறிவிப்பு. ஓ பன்னீர்செல்வம் என்ன சார், கொள்கை முரண்பாடா? திராவிடின் ஐடியாலஜிஸ்டா இருந்து பெரியாரினுடைய அண்ணாவினுடைய கொள்கைகளை ஏத்துக்கிட்டு நான் பாசிசத்துக்கு எதிராக சண்டமாரதம் செய்வேன்னு களத்துல நிற்கிறாரா? இல்ல. அவர் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் கேட்காத ஒரு யாசகத்தை கேட்டார். உங்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தால் அதுதான் என் வாழ்நாளில் கிடைக்கிற மிகப்பெரிய வரம்னு ஒரு கடிதத்தை முன்னாள் முதலமைச்சர் எழுத முடியுமா சார்? எழுதுவதற்கு கொஞ்சமாவது உடல் கூசாதா? அப்படி கேட்டார் சார் அவர் யாசகம். அப்போது கூட அந்த வாய்ப்பு அவருக்கு மறுதளிக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு வெளியில வர்றாரு. டிடிவி தினகரன் உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டாங்க பத்திரிகையாளர்கள். டிடிவி தினகரன் சொன்னாரு, அமித்ஷாவினுடைய நிலைப்பாடு தான் எனக்கு. அப்ப கட்சிக்கு பொதுச் செயலாளர் நீங்களா அமித்ஷாவான்ற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை விடை தெரியாமல் 15 நாட்களாக அரசியல் களத்தில் செய்திகள் உலா வருகிற போது திடீரென ஒரு அறிவிப்பு வருதுன்னு சொன்னா, இதற்கு பின்னால் நிச்சயமாக அண்ணாமலை இருக்கிறார். டிடிவி தினகரனுக்கு உண்டான உரிய மரியாதை கிடைக்கல, அவரை ஸ்பார்க் பண்ணியிருக்காங்க. ஓ பன்னீர்செல்வத்துக்கு உரிய மரியாதை கிடைக்கல, ஸ்பார்க் பண்ணியிருக்காங்க. இப்ப அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராகி இருக்கிறாங்க. எடப்பாடி தான் என்ன நினைத்தாரோ அதை சாதிச்சிட்டாரா? எடப்பாடி என்ன நினைத்தாரோ அதை சாதித்தார் என்பதை விட பாஜக என்ன நினைத்ததோ அதை சாதிச்சிருச்சு. பாஜக ஒரு விஷயத்துல ரொம்ப பாஜக எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும் அப்படின்ற முடிவோட தான் இருந்தாங்க. இப்ப எடப்பாடியும் இருப்பாரு, டிடிவியும் இருப்பாரு, ஓபிஎஸ் இருப்பாரு. அப்ப அதிமுகவின் ஓட்டுகள் சிதறாது, அதிமுகவின் ஓட்டுகள் பாஜக கூட்டணிக்கு வரும்ன்ற கணக்கோட தான் இருந்தாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. 2026 பாஜகவினுடைய அஜெண்டா ஒண்ணுதான் சார். அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அல்ல. அது வெளியில் பேசப்படுகிற செய்தி. 2026 ஆமா, பாஜகவினுடைய அஜெண்டா என்பது அதிமுகவை பலமிழக்க செய்ய வேண்டும். இப்போது இருக்கிற நிலையை விட இன்னும் கூடுதலான பின்னடைவை அதிமுக சந்திக்கணும். அப்பதான் நிதிஷ்குமார் மாதிரி எடப்பாடி பழனிசாமியை ஒரு கைப்பிள்ளை போல வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய முடியும். இதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி ஒன்னா சேர்ந்தா அதிமுகவினுடைய கன்சாலிடேட் ஓட் பேங்க் திரும்ப ரெக்கார்டா ப்ரூவ் ஆயிடும். அதிமுகவினுடைய பலம் என்னன்றது தெரிஞ்சிடும்.
இது தெரியக்கூடாதுன்றது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். இது சிதறடிக்கப்படணுன்றதை நான் கேட்கிறேன். ஒரே இரவில் ஓவர் த போன் மிரட்டி எடப்பாடி பழனிசாமியை டெல்லி வரவழைத்த அமித்ஷாவால் ஒரே நாளில் உட்கார்ந்து பேசி நீ ஓ பன்னீர்செல்வத்தோடும் டிடிவி தினகரனோடும் கரம் கோர்க்க வேண்டும்னு சொல்ல முடியாதா? அங்கதானே எடப்பாடியோட ஆளுமை இருக்கு. என்ன சார் எடப்பாடிக்கு ஆளுமை இருக்குன்னு இன்னமும் நீங்க சொல்றீங்க? சக சட்டப்பேரவை உறுப்பினர்கள்ட்ட சொல்லிட்டு வராரு சார். சரி வர்றேன், நாளைக்கு காலையில அசம்பிளில சந்திப்போம்னு சொல்லிட்டு வராரு. இது எப்போ? மாலை 4 மணி. மறுநாள் காலையில 5 மணிக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மெரினா பீச்ல. உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து கேட்கிறாரு ஒரு முன்னாள் அமைச்சர்கிட்ட, என்னன்னு உங்கால டெல்லிக்கு போயிட்டாருன்னு. யாருன்னு கேட்கிறாரு அந்த முன்னாள் அமைச்சர். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அவர் சொல்றாரு, அண்ணன் எடப்பாடி போயிட்டாராம்ல டெல்லிக்குன்னு. முன்னாள் அமைச்சர் சக சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு காலையில சந்திப்போம்னு சொல்லிட்டு போன எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனாருன்ற செய்தி தெரியல. வந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய விடுதியில வந்து டிவி ஆன் பண்ணா டெல்லி பயணம்னு வருது. பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும்? நான் என்ன கேட்கிறேன் சார், பாஜகவோடு நீங்க கூட்டு வச்ச பிறகு நாட்டுக்கு தெரியத்தானே போகுது. பாஜகவோடு கூட்டணி பேசத்தானே டெல்லிக்கு போனீங்க. அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. பத்திரிகையாளர் ஆமாங்க அமித்ஷாவை இத்தனை மணிக்கு சந்திக்கிறேன், சந்தித்து விட்டு உங்களுக்கு செய்தி சொல்கிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. கட்சி அலுவலகம் திறக்கிறோம், வாய்ப்பு இருந்தா சந்திப்போம். அப்படியெல்லாம் சொல்லல அவரு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னது என்னன்னா, கட்சி அலுவலகம் திறப்பதற்காக வந்திருக்கிறேன், அது மட்டும்தான் சொன்னாரு. அந்த அலுவலகத்தை பார்வையிட வந்திருக்கேன்னு சொன்னார். அலுவலகம் திறக்க கூட வரேன்னு சொல்லல அவரு, பார்வையிட வந்திருக்கேன்னு சொன்னார். சரி, பார்வையிட போனீங்க. முதலில் இந்த கூட்டணி குறித்த அறிவிப்பை யாரு வெளியிட்டது? அமித்ஷா வெளியிட்டாரா, எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டாரா? எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கல. உட்கார வச்சுட்டு அமித்ஷா இல்ல, நீங்க நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதற்கு முன்பு நடந்த விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது. அமித்ஷாவினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும்னு இவங்க சந்தித்த படம் வந்ததற்கு பிறகுதான் விமான நிலையத்தில் வாய் திறந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப டிக்ளரேஷனை அமித்ஷா கொடுக்கிறார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார். இப்போ சென்னையில காட்சிகள் விரியுது. சென்னையில எடப்பாடி பழனிசாமியை அருகில உட்கார வைத்துக் கொண்டு என்ன பேசுகிறார் அமித்ஷா? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும்னு பேசினார். ஒருவேளை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக ஜெயலலிதா அம்மையார் இருந்திருப்பாரே, ஆனால் ஜெயலலிதா அம்மையார் பேச விடாமல் அமித்ஷா மட்டுமே அறிவிப்பை வெளியிட்டு விட்டு போய்விட முடியுமா? அதிமுகவுடைய வரலாறு என்ன சார்? அருண் ஜேட்லி இருந்து எல்கே அத்வானியிலிருந்து இன்றைக்கு இருக்கிற பிரதமர் அன்றைய குஜராத் முதலமைச்சர் வரை போயஸ் கார்டன் இல்லத்துக்கு சென்றுதான் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். நீங்க நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். போயஸ் கார்டன் இல்லத்துக்கு சென்றுதான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் மூப்பனாரிலிருந்து வைகோவிலிருந்து பாஜக கூட்டணி வரை அங்கேதான் பேசி முடிக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் நீங்க இப்படி வச்சுக்கோங்க, ராகுல் காந்தி வந்து அண்ணா அறிவாலயத்தில் போய் முதலமைச்சரை சந்திக்கிறார். டி ராஜா வந்து அண்ணா அறிவாலயத்தில் போய் முதலமைச்சரை சந்திக்கிறார். அப்ப கூட்டணி கட்சியினுடைய தலைவரை தேசிய கட்சியினுடைய தலைவர்கள் எங்கே வந்து சந்திக்கிறார்கள்? திமுக தரப்புல அண்ணா அறிவாலயத்துல. எம்ஜிஆர் மாளிகை என்று ராயப்பேட்டையில் கட்டி வைத்திருக்கிறீர்களே, எதற்காக வைத்திருக்கிறீர்கள் அந்த இடத்தை? என்றைக்காவது ஒரு நாள் பாஜகவினுடைய தலைவர்கள் வந்து உங்களை அந்த மாளிகையில் சந்தித்ததுண்டா? அதிமுக அலுவலகத்துக்கு வந்ததுண்டா? என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இருக்கு? அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் அந்த கூட்டத்தில் போய் உட்காருகிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு மைக்கே வரல சார். நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்கிறாரா? அதுவும் இல்லை. முதல் கூட்டத்துல ஒரு செய்தி, அடுத்த கூட்டத்துல அதிமுகவை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவாருங்கிறது கருத்து. அந்த கருத்தை வலுப்படுத்துகிற விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும்னு நயினார் நாகேந்திரன் பேசுறாரு. நீங்க இதுவரைக்கும் மறுத்து பேச முடிஞ்சதா உங்களால? எங்காவது ஒரு இடத்துல பலமான எதிர்ப்பை நீங்க பதிவு செய்திருக்கிறீங்களா? அதிமுக கூட்டணியில குழப்பங்கள் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக அதிமுக கூட்டணியில 100% குழப்பம் இருக்கு. ஒரு பக்கம் அண்ணாமலையினுடைய விவகாரம், இன்னொரு பக்கம் செங்கோடையன் என்ன செய்ய போகிறார்? செங்கோடையனை இதற்கு முன்பு இயக்கியவர்கள் யாருன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். செங்கோடையன் எப்படி சார் திடீரென போய் டெல்லியில தலைவர்களை சந்திக்கிறாரு? சந்திச்சாரு, வந்தாரு. அப்புறம் அந்த முயற்சி பேசப்பட்டதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுல. பேசப்பட்டது ஒண்ணும் இல்ல. எடப்பாடி பழனிசாமியை உள்ளார தூக்கி அகாமடேட் பண்ணாங்க. அகாமடேட் பண்ணிட்ட பிறகு திரும்ப செங்கோடையன் பேசுறாரு. ஏன் செங்கோடையனுடைய குரலை அடக்க முடியாதா பாஜகவால? பாஜக வேடிக்கை தானே பார்க்குது. டேட் பிக்ஸ் பண்ற அளவுக்கு செங்கோடையனுக்கு துணிச்சல் வந்துருச்சா? செங்கோடையன் தனித்து இயங்குகிறாரா? அப்ப இதற்கு முன்பு ஏன் செங்கோடையன் பேசல? பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமான ஒரு போக்கை செங்கோடையன் கையில் எடுத்த போது என்ன நிலைமை? அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி உள்ளே வந்ததற்கு பிறகு செங்கோடையனுடைய நிலைமை என்னவாக மாறுச்சு? செங்கோடையன் ஏன் தொடர்ச்சியான ஒரு அமைதிக்கு போனார்? கனத்த மௌனத்தை ஏன் கடைபிடித்தார்? திடீரென இப்போது பேசுவதற்கான காரணம் அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக பலமிழக்க செய்ய வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம்.
2026 அது நிறைவேற்றப்படும் என்பதற்கான சமிக்ஞைகளாகத்தான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல அது வாண்டடா எடப்பாடி போய் அதை மேற்கொள்வாரா? எடப்பாடி மேற்கொள்றதுன்றது வேற சார். எடப்பாடி கையிலேயே லீடு இல்லை சார். நீங்க ஒண்ணு உங்களுடைய ஈகோவை விட்டுறணும், இல்லைன்னு சொன்னா உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை நீங்க ஸ்ட்ராங்கா வைக்கணும். எடப்பாடிக்கு என்ன சாய்ஸ் இருக்கு? எடப்பாடிக்கு ஏராளமான சாய்ஸ் இருக்கு. எதிரே ஒரு பலமான கூட்டணின்னு சொல்லப்படுது திமுக கூட்டணி. அப்ப அதிமுக கூட்டணியில யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க சேர்க்கறதுன்னு இல்ல. நீங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். 2014 நாடாளுமன்ற தேர்தல், இங்கே மோடியா லேடியா என்று இந்திய துணை கண்டத்தில் ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் பிரச்சாரம் செய்தார். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஜனவரி மாதம் அதிமுகவினுடைய பொதுக்குழு சார். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே யார் பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற போறாங்கன்னு தெரியாத சூழல்ல நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இடம்பெற போகிறேன்னு வைகோ தமிழ்நாட்டில் அறிவிச்சார். அப்போ பாஜகவினுடைய கூட்டணி கணக்கு தமிழ்நாட்டிலிருந்து துவங்கியதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில தென் மாநிலத்திலிருந்து நாங்கள் கணக்கை துவக்கி இருக்கிறோம் கூட்டணிக்குன்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க இல்லையா? இப்ப அந்த பிரச்சாரம் பலமாயி அந்த கூட்டணி பெரிய அளவுல ஃபார்ம் ஆகுது. பாலாறும் தேனாரும் ஓட போகுது. மோடி தான் வந்து சர்வரோக நிவாரணின்னு பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்க. அந்த நேரத்துல ஒரே ஒரு தலைவர் தான், எந்த தென் மாநிலத்திலிருந்து ஒரு குரல் வைகோவினுடைய ஆதரவாக ஒலித்ததோ, மோடிக்கு ஆதரவாக வைகோவினுடைய குரல், அந்த தென் மாநிலத்திலிருந்து ஒரு தலைவர் கேட்குறாங்க, மோடியா லேடியான்னு. அன்னைக்கு 40 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம், எந்த கூட்டணியும் கிடையாது. வெற்றி பெற்றாரா? வெற்றி பெற்றாருல்ல. 37 இடங்கள். ஓகே, வெற்றி பெற்றார். 2 இடம் மட்டும் மிஸ்ஸிங்கு. ஒன்று பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணன் அன்புமணி ராமதாஸ், 2 விட்டாச்சு. மீதி இடங்கள்ல வெற்றி. 2016 மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்க. திமுக ஒரு கூட்டணி. வரலாற்றில் நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துக்கு பிறகு நடந்த 2வது முறையாக மீண்டும் அரியணை ஏறிய பெருமையை அதிமுகவுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் ஜெயலலிதா. அப்போ தொண்டர்களினுடைய பலம்னு பார்த்தா திமுகவை விட அந்த கட்டத்தில் அதிமுகவுக்கு தான் தொண்டர்கள் பலம் கூடுதல். அந்த அம்மையார் 2006 2011 வரைக்கும் வெளியில வரல சார். கொடநாடு பங்களாவிலேயே இருந்தாங்க. 3 கூட்டங்கள் தான். ஒன்று ஜி கார்னர் திருச்சி, இன்னொன்று மதுரை, அடுத்து கோவை. லட்சக்கணக்கான மக்களை திரட்டி 3 இடங்களில் பிரச்சார பயணத்தை துவங்கிட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க. மகத்தான வெற்றியை அந்த இயக்கம் பெற்றுச்சு. அப்போ அதிமுகவினுடைய பலம் என்னன்னு தெரியாமலே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு தலைமை தாங்குறாரா? நீங்க என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கேக்குறீங்க. ஏங்க, உங்களுடைய தலைவராக இருந்த அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல, பாஜகவோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு அவர் தான் சொல்லிட்டாரு. எங்க கட்சி நாங்க யாரோட வேணுமானாலும் வச்சுக்கோ, நாங்க எப்படி வேணாலும் கெட்டு அழிஞ்சு போறோம், நீங்க யார் பேசுறதுக்குன்னு கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி வைக்க கூடாது என்பதில் அவருக்கு ஆப்ஷனே இல்லைன்றீங்க. அதாவது அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சதுனால அதிமுகவுக்கு பாதிப்புன்னு சொல்ல வரீங்களா? ஏகப்பட்ட பாதிப்பு. நான் என்ன கேட்க விரும்புறேன் சார், ஒரு பாஜக கூட்டணில இருந்து வெளியே வந்தப்ப எடப்பாடி யாரும் ஆதரிக்கலையே. அதுதான் ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டுக்கு இப்ப நீங்க வந்தீங்க. ஒரு விஷயம், முதல்ல நீங்க உங்க கட்சியினுடைய பலம் என்ன, ஒன்றுபட்ட அதிமுகன்னா அது என்ன, அது எப்படி இருக்குங்கிறத நீங்க கடந்த காலத்துல பார்த்துருக்கீங்க. நீங்க சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக இருந்து வந்தவர், மாவட்ட செயலாளர், பல்வேறு பொறுப்புகள், ஐவர் அணியில் இருந்தீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கட்சி இன்னைக்கு பலமிழந்து போச்சு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? தெரியும். அவருக்கு என்னன்னா, எங்க கிராம பக்கத்துல ஒரு சொலவாடை சொல்லுவாங்க, மகன் செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலி இருக்கணும்னு நினைச்சாலாம் மாமியா. அந்த கதை தான் இவர் கதை. அதிமுக என்கிற பேரியக்கம் சிதலமடைந்து சீர்கட்டு போனாலும் பரவாயில்ல, நான் பொதுச் செயலாளராக இருக்கணும்னு நினைக்கிறார். அப்போ ஒன்றுபட்ட அதிமுகவா இருந்தா அதனுடைய பலம் என்பது வேறு. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா சார், நீங்க கேட்டீங்கல்ல, அப்ப பாஜக கூட்டணி வேணான்னு சொன்னப்போ அவரை நம்புவதற்கு யாரும் தயாரா? நீங்க எங்காவது ஒரு இடத்தில் 10 ஆண்டு காலமாக ஒன்றிய அரசு நிகழ்த்தி இருக்கிற மக்கள் விரோத போக்கு குறித்து பிரச்சாரத்தில் பேசியதுண்டா? உங்கள் பிரச்சாரத்தை ஒன்றிய அரசுக்கு எதிராக நீங்கள் வைத்ததுண்டா? திமுகவை எதிர்த்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. நடக்கிறது சட்டப்பேரவை தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா சார்? ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க மறுக்கிறான். டோப்ளர் கருவி சார், ஒரு சாதாரண விஷயம். மாநில அரசு செய்ய முடியாதல்ல, ஆனா ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. புயல் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வீச போகிறது, புயல் காற்று எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு முன்கூட்டியே அறியக்கூடிய டோப்ளர் கருவி செயலிழந்து போச்சு. 2018ஆம் ஆண்டு கடிதம் எழுதுகிறார் எடப்பாடி பழனிசாமி. டோப்ளர் கருவி செயலிழந்துருச்சு, நிதி ஒதுக்கி தந்து அந்த டோப்ளர் கருவியை சரி செய்து கொடுங்கள்னு கேட்கிறாரு. ஓராண்டு காலம் செவி சாய்க்கல. நீங்க அலைன்ஸ்ல இருந்தீங்க. 2019 தேர்தல் வரப்போகிறது, அப்பவும் நீங்க கோரிக்கை வச்சீங்க. அலைன்ஸ்ல இருக்கீங்க. உங்களோட இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நீங்க கொடுத்த சீட் ஷேரிங்ல பாஜக போட்டியிட்டுச்சு. சரி,
அப்பவும் செய்யல. முடிந்ததற்கு பிறகு சென்னையில் பேய்மழை பெருவெள்ளம் வந்தது, புயல் காற்று வீசியது. சென்னை எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளாச்சுன்றத இந்த நாட்டு மக்கள் பார்த்தாங்க. அந்த டோப்ளர் கருவிக்கு 10,00,000 நீங்க கேட்ட நிதியை கொடுக்க முடியாத ஒன்றிய அரசோடு நீங்கள் இருந்தீர்களே, அந்த செய்தியாவது நீங்கள் ஒரு பிரச்சாரத்தில் பேசியதுண்டா? ஒரு டோப்ளர் கருவி கேட்டங்க, அதை கூட கொடுக்கலங்க இந்த அரசு. அதனால்தான் நான் கூட்டணியிலிருந்து வெளியேறினேன். இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்காகத்தான் நாங்கள் 40 தொகுதியில் களம் நின்றிருக்கிறோம்னு பேசணுமா வேணாமா? உங்க அம்மையார் என்ன பேசுனாங்க? மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல. அந்த பார்வை, அந்த திராணி, அந்த தெம்பு உங்களுக்கு இருந்ததா? நீங்க மென்மையாக தடவி கொடுத்துட்டீங்க. அதான் சொல்லுவாங்க, ஒரு பிள்ளைய அம்மாவுக்கு பிடிச்சா இடது கையில் அடிக்குமா, பிடிக்காத பிள்ளைய வலது கையில் அடிக்குமா. ஏன்னா வலது கைக்கு வலு அதிகம். வலது கையால் திமுகவை அடித்து விட்டு இடது கையால் நீங்கள் பாஜகவை ஒத்தரம் கொடுப்பதை போல, மயிலிறகால் வருடி கொடுப்பதை போல வருடி கொடுத்தீங்கன்னா உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க? நீங்க சிறுபான்மை காவலர்னு உங்களை கொண்டாடுவாங்களா? இன்றைக்கு பார்வையில திமுக கூட்டணி வலிமையா இருக்காங்க, அவங்க தொடர் வெற்றிகளை சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா பாஜக கூட்டணியில குழப்பங்கள் இருக்கு. சில பேர் வெளியே வராங்க, உள்ள போறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க, முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்க அப்படின்னு. அப்ப விஜய் இந்த இடத்துல கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்க இருக்கிறார். அப்ப அதிமுக இடத்துக்கு விஜய் வர முயற்சி பண்றாருன்னு ஒரு பேச்சு இருக்கு. அப்ப அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் யதார்த்தத்தை பேச வேண்டும் என்று சொன்னால், விஜய்க்கு கூடிய கூட்டம் என்பது அதிமுகவை உண்மையிலேயே கலங்கடிக்க செய்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம், விஜய் தன்னுடைய மதுரை மாநாட்டில் பேசிய செய்தி அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை நோக்கி கல்லெறிகிறார். நீங்க திமுக எதிர்ப்பு ஓட்ட யார் யார் பிரிச்சுக்கிறாங்கன்னு அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா, பலமாக இருக்கக்கூடிய அதிமுக. இன்னொரு பக்கம் திமுக எதிர்ப்பு, திமுக ஏதோ இந்த மண்ணுக்கு துரோகம் இழைத்த கட்சின்னு பேசக்கூடிய சீமான் போன்றவர்கள். அதற்கடுத்து இப்போது புதிதாக வந்திருக்கிற விஜய். பாஜக விட்டீங்களா? இல்லை, பாஜகவும் அதிமுகவும் ஒன்னா தானே சார் இருக்காங்க. இன்னொன்று, பாஜகவுக்கு ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்துகிற செல்வாக்கு தமிழ்நாட்டில் இருப்பதாக நான் கருதுறேன். 18% சார். 18% யாரெல்லாம் சேர்ந்து, எப்படிப்பட்ட தேர்தல், அதை நீங்க கணக்கில் கொள்ளணும்ல. உடனே தனிப்பட்ட முறையில் 18% வாக்கு வங்கிகளை பாஜக வச்சிருந்தா இன்னைக்கு அதிமுகவை ஒரே நாளில் தூக்கி சொருகி இருப்பாங்க சார். அன்னைக்கு இருந்த சூழல் என்பது வேறு, அன்னைக்கு இருந்த கூட்டணி என்பது வேறு. பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா கட்சியும் சேர்த்து நீங்க சொல்லுங்க 18%. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உங்க கூட்டணியில இருக்கா? அப்ப எல்லா கூட்டணிக்கும் பொருந்தும்ல. திமுக கூட்டணி எத்தனை ஓட் பர்சன்டேஜ்? அதாவது திமுக கூட்டணிக்கு பொருந்துமா பொருந்தாதா என்பது வேறு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 63,320 வாக்குச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 63,320 வாக்குச்சாவடிகளுக்கு முகவர்களை போட்டது மட்டுமல்ல, BLA 2 போட்டது மட்டுமல்ல, அந்த BLA 2க்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல. இந்த தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும், இந்த தேர்தலை சந்திக்கிற போது சட்ட ரீதியாக எழுகிற இடர்பாடுகளை எப்படி சரி செய்ய வேண்டும்னு அந்த கட்சியினுடைய சட்டத்துறைக்கு செயலாளராக இருக்கிற மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் NR இளங்கோ தலைமையில் மாவட்ட வாரியாக கூட்டம் நடத்தி தேர்தலை எதிர்கொள்ள ஒரு கட்டமைப்பை பலப்படுத்தி வைத்திருக்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான். இதை மறுக்க முடியுமா? அப்ப திமுக சரியா இயங்குது, திமுக சீரா இருக்கு. திமுக யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திமுகவுக்கு எந்த டேமேஜஸும் இல்லை சார். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் திமுகவினுடைய கட்டமைப்பு பலமா இருக்கு. இன்னைக்கு அதிமுக அந்த 63,320 பூத்துக்கு BLA 2 போட்டீங்களா? ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்கா? அவங்களை எப்படி தேர்தலை சந்திக்கணும், என்ன பண்ணணும்ன்றதை குளறுபடிகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு இயந்திரத்துல இருக்கக்கூடிய குளறுபடி, வாக்கு திருட்டு நடக்குதுன்னு சண்டமாருதம் செய்து கொண்டிருக்கிறார் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. அங்க SIRன்னு 63 லட்சம் பேரை ஒரே நாள்ல வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். இங்க பீகார்ல இருந்து வந்த 10 லட்சம் பேருக்கு புதிய வாக்காளர்களுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டான். இந்தியாவினுடைய முன்னாள் உள்துறை அமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சொல்றாரு, இதுல மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்காங்கன்றாரு. அப்ப பூத் ஏஜென்ட் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு நெருக்கடியான நேரம். இந்த நேரத்தில் அதிமுக என்ன சார் செய்துச்சு? 2 கட்சி தானே சார் இங்க பிளாட்ஃபார்மு. ஒன்னு DMK, இன்னொன்னு ADMK தானே சார். DMK சிறப்பா செஞ்சு முடிச்சிருச்சு இல்ல, அப்ப ADMK இது வரைக்கும் செஞ்சுதா? அதனுடைய பணி என்ன? அப்ப நீங்க கம்பேரிட்டிவ்லி திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க, தேர்தலை எதிர்கொள்ள தயாரா இருக்காங்க. எனவே திமுகவுக்கு அது பொருந்தாது என்பது செய்தி. அடுத்து விஜயோட விஷயத்துக்கு வாங்க. இப்போ விஜய் என்ன பேசுறாரு, மதுரையில ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. எம்ஜிஆரை நான் பார்த்ததில்லை. இத்தனை நாளா சொன்னாரா? இத்தனை நாளா எம்ஜிஆர் பத்தி பேசினாரா? கொள்கை தலைவர்கள் அறிவிச்சார்ல, அதுல எம்ஜிஆருடைய படம் இருந்ததா? அப்புறம் சொல்றாரு, எங்க அண்ணன் எம்ஜிஆராகவே வாழ்ந்து மறைந்த கேப்டனோடு நான் பழகி இருக்கிறேன். நீங்க இன்னைக்கு அண்ணன்றீங்க இல்லையா? கேப்டன் படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு உங்களுக்காக தான் உத்தரவு போட்டுச்சு அம்மா பிரேமலதா.
நடந்ததா? எத்தனை நடிகர்கள் வந்து சென்றார்கள் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு? உங்கள் ஒருவர் மீது மட்டும்தான் காலணி வீசப்பட்டது. ஏன் வீசப்பட்டது? விஜய் பதில் சொல்வாரா? நடந்ததா இல்லையா சார்? கோயம்பேடுல எத்தனை பேர் வந்தாங்க? எல்லோர் மீதும் வீசப்பட்டதா? எல்லோர் மீதும் காழ்ப்புணர்ச்சி இருந்ததா? அப்ப நீங்க திடீர்னு அண்ணன்றீங்க. ஒரு பக்கம் விஜயகாந்தினுடைய தொண்டர்களை ஈர்க்க பாக்குறீங்க, இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் பெயரை சொல்லி, எம்ஜிஆர் கதையை சொல்லி அதிமுகவினுடைய வாக்க சிதலமடைய செய்ய வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாட்டை நீங்க செய்றீங்க. அப்போ உண்மையிலேயே விஜயினுடைய வருகை அதிமுகவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும். ஆமா, ஏற்படுத்தும். தன்னியல்பா ஒரு கூட்டம் கூடியிருக்கு சார். எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சார பயணத்துல போறாரு. பிரச்சார பயணத்துல கொங்கு பகுதியிலிருந்து துவங்குறாங்க. இவர் கொங்கினுடைய நாயகன். இவருக்கு என்ன பேரு? கொங்கு பகுதியினுடைய முடிசூடா மன்னன் மாதிரி இவர் இருக்கிறாருன்னு எல்லாரும் ஆருடம் கணிச்சு சொல்றாங்க. அந்த பெருமையில, அந்த புகழ்லயே தான் அவரும் இருக்காரு, கொங்கு பகுதியினுடைய தலைவர் மாதிரி. அங்கேயே கூட்டம் கூடலையே, மிக சாதாரணமான கூட்டம். ரோட் ஷோல வர்றாரு சார் சிஎம் மதுரையில. சாலையின் இருமருகிலும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நின்று வரவேற்கிறாங்க. ஆனா அங்க என்ன நிலைமை? பஸ் தனியா வர்ற காட்சிகளை பார்த்தோமா இல்லையா? அவருடைய பிரச்சார வாகனம் தனியா வர காட்சிகளை பார்த்தோமா இல்லையா? சாலையில மக்களே இல்லையே. போய் நிக்கிற இடங்கள்ல கூட திரட்டப்பட்டிருக்கிற 2000-3000 மக்களுக்கு மத்தியில தானே நீங்க பேசுறீங்க. ஆம்புலன்ஸ் வந்தா கோவப்படுறீங்களா அங்க கூட? அப்ப எந்த அளவுக்கு வீக்கா இருக்கீங்க நீங்க? உங்களை சொல்லி, உங்களுடைய தலைவர்களை சொல்லி, உங்களுடைய வழிகாட்டிகளை சொல்லி எதிர்த்தரப்பிலிருந்து அரசியல் செய்கிற விஜய் எப்படி இருக்காருங்கிறது உங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு தானே? அப்ப விஜய் அதை நோக்கி நகர்றாரு. நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம். ஏன்? அண்ணாமலை, விஜய், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் சேரக்கூடாதுன்னு என்ன இருக்கு? நாளைக்கு சேரலாம், வாய்ப்பு இருக்குல்ல சார். அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டார்ல, ஆட்சியில் பங்கு தரேன்னு முதல் மாநாட்டில் சொன்னாரு. கூட்டணி கட்சிகளை அகாமடேட் பண்றேன்னு சொன்னார். இவர்களுக்கு யாருக்கும் வசீகர தோற்றம் இல்ல. முன்னாள் முதலமைச்சர் தான் யாரு? ஓ பன்னீர்செல்வம். அவர்கிட்ட கட்டமைப்பு இருக்கா? இல்ல. சாதாரண எளிய குடும்பத்தில் அரசியல் பின்புலம் இல்லாத நவாஸ்கனி என்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தோல்வி அடைஞ்சு வர்றாரு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் இல்லையா? அதுவும் ஆக்டோபஸ் கரம் பொருந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு. அந்த இடத்துல ராமநாதபுரம் தொகுதியில அண்ணன் நயினார் நாகேந்திரன் போய் போட்டியிட்டப்ப இருந்த எழுச்சியை விட குறைவான எழுச்சி தான் இருந்தது. ஒட்டுமொத்த ஃபோர்ஸையும் கொண்டு போய் இறக்கிட்டார் ஓ பன்னீர்செல்வம். அதையும் மீறி நவாஸ்கனி ஜெயிச்சு வந்தார். அவருக்கு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது. அவங்க அப்பா என்ன முன்னாள் முதலமைச்சரா? முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முதல் தலைமுறை அரசியல்வாதி. அதுவும் அந்த கட்சி எந்த கட்சி? முஸ்லீம் லீக்கினுடைய கட்சி. அந்த ஏன்னு சின்ன நிறைய பேருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த கட்சி ஜெயிக்குது, இவர் தோத்து போறார். இவருடைய செல்வாக்கு எவ்வளவுதான். டிடிவி தினகரன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான கட்சியாக அந்த கட்சியை மாத்திட்டார். அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு? விபி கலைராஜன் எங்க இருக்காரு? அதே மாதிரி அண்ணன் முன்னாள் கல்வி அமைச்சர் தருமபுரியில அவர் எங்க இருக்காரு? எல்லாரும் போயிட்டாங்க. கட்சி குறுகிடுச்சு. ஒரு வசீகர தோற்றம் இருக்கா? இல்ல. நம்ப தகுந்த இடத்துல இருக்காரா டிடிவி தினகரன்? என்னைக்கு அவர் என்னுடைய கட்சி முடிவு அமித்ஷாவினுடைய முடிவுதான் சொன்னாரோ அன்றைக்கே அவருடைய இமேஜ் சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. அடுத்து அண்ணாமலை பாஜகவில் இருந்த போது ஒரு ஃபோர்ஸ், பாஜகவில் ஒரு பெரிய லீடிங் தலைவராக இருந்தவர் தான், எமர்ஜிங் ஃபோர்ஸா இருந்தவர் தான். இன்னைக்கு என்ன நிலைமை? பாஜக உங்களை ஒரே நாள்ல தூக்கி போட்டுருச்சு. நிர்மலா சீதாராமன் அம்மையார் தமிழ்நாட்டில் உங்களை விமர்சிச்சுட்டு போறாங்க. உங்க கட்டுப்பாட்டுல பாஜகவை கொண்டு வரதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க, முடியல, தனி கட்சி துவங்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்கா? இல்ல. அப்போ விஜயினுடைய வசீகரம் அந்த இடத்துல பயன்படலாம்ல. திரையில் உச்ச நட்சத்திரமாக இருந்தவர்ல, லட்சக்கணக்கான மக்களை பணம் கொடுக்காம கூட்டுகிற வல்லமை பெற்றிருக்கிறவர திகழ்றாருல. அப்ப அந்த அடிப்படையில இந்த ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகலாம். ஏன் ஆகக்கூடாதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அப்ப பாஜகவினுடைய கனவு பழிச்சிருச்சு இல்ல. பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டே அதிமுகவை வீக் ஆக்கிருச்சு. இப்ப பாஜக சில இடங்களில் வெற்றி பெறும், அதிமுக சில இடங்களில் வெற்றி பெறும். ஏன்? இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாஜக கூடுதல் இடங்களில் வெற்றி பெற்று அதை விட குறைவான இடங்களில் அதிமுக வெற்றி பெறலாம் தானே. அப்ப நிதிஷ்குமாரை விட மோசமான நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டு போயிடுவாரா? பாஜக போன சட்டமன்ற தேர்தலே 4 எம்எல்ஏ, அதை விட கம்மியா அதிமுகன்றீங்களே. இல்ல, போன சட்டமன்ற தேர்தலில் பெற்ற இடங்களை விட இந்த முறை கூடுதல் இடங்களை பெறுவார்கள். பாஜக நிச்சயமாக பெறுவார்கள். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா 0ல இருந்து கணக்கை துவங்கி 4க்கு வந்திருக்காங்க. இப்ப 4ல இருந்து கணக்கை துவங்கி குறைஞ்சபட்சம் 30க்கு போகணும்னு நினைப்பாங்க. அப்ப எத்தனை இடங்களை பெறுவாங்க? இன்னொன்று, கூட்டணி கட்சி என்று இதுவரை அதிமுகவோடு வேறு யாரும் பேசல, வேறு யாரும் உடன்படல. நீங்க தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமி தானே. அப்ப அதிமுக தானே கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கணும். தொடர்ந்து ஒரே செய்தியை மாறாமல் பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. என்ன சொல்றாரு? பலமான கூட்டணி அமையும். 2019 அமைஞ்சுதா? பலமான கூட்டணி அமையும் 2021 அமைஞ்சுதா? பலமான கூட்டணி அமையும் 2024 அமைஞ்சுதா? ஒரு தேர்தலே அமையல. அப்ப அதிமுக எவ்வளவு வீக்கா போயிடுச்சுங்கிறத தாண்டி அதிமுகவுக்கு கூட்டணி அமைக்கிற அந்த சார், திமுகவினுடைய அலுவலகம் அண்ணா அறிவாலயத்துக்கு தினந்தோறும் கட்சிகளினுடைய படையெடுப்பு சார், தினந்தோறும் நடக்குது சார்.
புதிய புதிய திமுக கட்சிகள் வந்து தான் சேர்ந்துகிட்டே வலிமையா இருக்கு, இருக்காங்க. திமுக தான் வலிமையா இருக்கு, திமுக தான் தொடர் வெற்றிகளை அடைய போகுது அப்படின்ற பார்வை வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதா அது? இங்க பாருங்க, ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமியர்களை அச்சுறுத்துகிற ஒரு போக்கை ஒன்றிய அரசு கையில் எடுக்குது. வக்பு சீர்திருத்த சட்டம்னு கொண்டு வராங்க. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை மோடி வரலாற்றில் முதல் முறையா போடுறார். நீங்க புரிஞ்சுக்கணும். 10 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்திருக்கிற மோடி பாராளுமன்ற கூட்டுக்குழு என்றால் கருப்பா சிகப்பா என்று கூட தெரியாது அவருக்கு. முதல் முறையாக அறிவிக்கிறார். இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போதே இந்திய துணை கண்டத்தில் ஒரே ஒரு முதலமைச்சர் தான் இந்த வக்பு சீர்திருத்த மசோதா வந்தாலும் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு பேசினார். அவருக்கு பேர் முத்துவேல் கருணாநிதி. நீங்க மறுக்கிறீங்களா? அப்போ இங்க யார் காவலரனாக திகழ்றாங்க? கல்விக்கான நிதியே தர மறுக்குது சார். தர்மேந்திர பிரதான் ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து சொல்றாரு, எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நாங்க நிதி கொடுப்போம். யாசகம் கேட்கிறோமா? தர வேண்டிய நிதியை கொடுங்க. எங்கள்கிட்ட இருந்து ஜிஎஸ்டி வசூல் பண்ணி எடுத்துட்டு போற, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுன்னு கேட்டா உன்னுடைய கல்விக் கொள்கையை நான் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிற துணிச்சல் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் இருந்தது. முதலமைச்சருக்கு அதிகாரமா ஆளுநருக்கு அதிகாரமா இது வரைக்கும் தெரியல. as soon as possible ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு ஆளுநர்கள் அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அவர்களுக்கு சவுக்கடி கொடுத்து, ஆளுநர்னா யாரு, நீ ஒரு போஸ்ட்மேன், உனக்கு இவ்வளவுதான் வேலைன்னு இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு தீர்ப்பை பெற்று வந்த முதலமைச்சருக்கு பெயர் மு.க. ஸ்டாலின். நாங்க இங்க திமுக மட்டும்தான் சர்வரோக நிவாரணின்னு சொல்ல 1000 குறைபாடுகள் திமுக மீது இருக்கு, அது வேறு. ஆனால் ஒன்றிய அரசினுடைய கரம் தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து விடாமல் தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் திமுகவுக்கு தான் இருக்குன்னு நம்புறோம். அதனால திமுக வரட்டும். இந்த இடத்துக்கு அதிமுக வந்து அதிமுக ஆதரிக்கலாம், தப்பு இல்ல. அதிமுக அந்த இடத்துக்கு வரல. அந்த இடத்துக்கு தன்னை வருவதற்கு தயார்படுத்திக் கொள்வதற்கு கூட அதிமுக தயாரா இல்லை. அப்ப இருப்பை விட்டு விட்டு பறப்பதை பிடிப்பதற்கு யாராவது ஆசைப்படுவாங்களா சார்? அதனால திமுக கூட்டணியை நோக்கி எல்லோரும் படையெடுக்கிறார்கள். திமுக மீண்டும் அரியணை ஏறுவதுதான் தமிழ்நாட்டுக்கு நலன் பயக்கும் நினைக்கிறாங்க. அதனால திமுக பலமா இருக்கு. அவ்வளவுதானே. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.